வணக்கம். இன்று மெய் உணர்தல் அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்கலாம். இந்த குறளில் வள்ளுவ பெருந்தகையார் இந்த உலக இச்சையில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் என்னும் மயக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள், மயக்கம் நீங்கியவர்களுக்கு முக்தி என்னும் இறைப்பேறுதான் மெய்யானது என்பது புரியும், அவர்களுக்கு அதனால் இன்பம் உண்டாகும் என்று கூறுகிறார். ஆக உலக இயலில் காணப்படக்கூடிய ஆசைகளை நாம் மெல்ல மெல்ல அவற்றின் உண்மை தன்மையை உணர்ந்து குறைத்து கொண்டே வந்தால் வீடு பேறு கிடைக்கும், நமக்கு இன்பமும் கிடைக்கும், பிறவி பயனும் கிடைக்கும் என்கிறது இந்த குறள். இருள் நீங்கி இன்பம் மயக்கும், இருள் நீங்கி இன்பம் மயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு, மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு, இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. உலகியலில் காணப்படக்கூடிய ஆசைப்படக்கூடிய அனைத்து பொருட்களிலிருந்தும் இருக்கக்கூடிய அந்த தெளிவற்ற நிலை, அதுதான் மயக்கம். இந்த மயக்க நிலையிலிருந்து நாம் நீங்கி மெய் உணர்வை கண்டுவிட்டால், இதுதான் மெய், இதுவே உண்மை பொருள் என்பதை உணர்ந்து விட்டோமானால் அது நம்முடைய அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும். இதுதான் இந்த குறளின் பொருள். உலக இயலில் காணப்படக்கூடிய அனைத்து ஆசைகளையும், அனைத்து பொருட்களின் மீது நாம் கொண்டுள்ள மையல், மையல் என்றால் ஒரு விருப்பம், அந்த விருப்பம் வந்து விட்டாலே நாம் மயக்க நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் பொருள். அப்போது அந்த விருப்பங்களிலிருந்து நாம் குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வரும் பொழுது உண்மையான மெய் உணர்தல், இதுதான் உலகில் நாம் பிறந்ததன் பயன் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த மெய் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு இன்பம் என்றும் நிலைத்து நிற்கும். இன்னும் எளிதாக சொல்லணுன்னா, உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு இருப்பவர்களுக்கு உண்மையான மெய் உணர்தல் என்ன என்பது நன்கு புரிந்து இன்பம் அடைவார்கள். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.